நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். தென்காசி மாவட்டத்தில் அண்ணா அறிவுக்கூடம் என்ற பெயரில் இளைஞர் ஒருவர் நடத்தி வரும் நூலகம் வரவேற்பை பெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்தவர் திருமடைக்குமார். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக அதே பகுதியில் சேவை மனப்பான்மையுடன் நூலகத்தை நடத்தி வருகிறார். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையாத சூழலில் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு IAS அவர்களின் உரையை கேட்டு படிப்பது சுகமே என்று இறையன்பு எழுதிய புத்தகத்தை வாங்கி படித்துள்ளார். அந்த புத்தகம் அவரது வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைத்தறி தொழிலாளர் குடும்பத்தைச் சேர்ந்த திருமலைக்குமார் தன்னால் முடிந்தவரை ஒரு நூலகம் ஒன்றை அமைத்துள்ளார். அவர் அமைத்த நூலகத்தை பயன்படுத்தி எளிய மாணவர்கள் பலர் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல பொறுப்பில் அமர்ந்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக சேவை செய்து வந்தாலும் திருமலைக்குமாருக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை. இது குறித்து நியூஸ் 21 செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தனது நூலகத்திற்கு தேவையான புத்தகங்களை வழங்கி பல மாணவர்களின் வாழ்க்கை தரம் உயர உதவ வேண்டும் என்றும் தனது சேவைக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார்.